இதுக்கப்புறம் அவன் கேட்ட மாதிரியே ஒரு நாள் மட்டும் பணக்காரனா இருக்கணுங்கிற ஆசைய விஷ் டிராகன் நிறைவேத்துது. அப்படியே ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரியே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள போறான். அங்க இவன் ஃப்ரெண்ட் லீனாவை பாக்குறான். அவன் வந்த கெஸ்ட் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரும் லீனா அப்பா கூட பிசினஸ் பண்றவங்க. அதனால அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க கூட சிரிச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. அப்பதான் இவன் ஹாய் லீனான்னு பேச போறான். அவளும் மத்தவங்க கூட பேசுற மாதிரி கடமையேன்னு சிரிச்சு பேசுறா. இவன் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்த பட்டத்தை கொடுக்க ட்ரை பண்ணா. அப்பதான் அவனுக்கு புரியுது அவ எல்லாத்து கூடயுமே ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு. அப்படின்னா அவளுக்கு நான் யாருங்கிறதே தெரியலன்னு இவன் ஃபீல் பண்றான். பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னாப்பா கடைசி நேரத்துல வராம போயிடுறாரு. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை தப்பா பேசவும் உடனே அதை திசை திருப்பறதுக்காக இவன் அவனோட குன்பு வித்தைகளை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல சோகமா இருந்த லீனா அந்த இடத்துல இருந்து போறா. அதை பார்த்த டீனும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்பதான் அவ ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த டீன் ஏன் அழறீங்கன்னு கேக்குறான். அப்பா கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு அவ வருத்தப்படுறா. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் எதையோ ஒன்னு மிஸ் பண்ற மாதிரி தோணுதுன்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு ஷாக்கான லீனா இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோமான்னு கேக்குறா. அப்பதான் இவன் யாருங்கிற உண்மையை சொல்ல வரும்போது கரெக்டா லீனா அப்பாவோட பிஏ வந்துடுறான். நேர்ல விஷ் பண்ண முடியாதனால பொண்ணுக்கு வீடியோ கால்ல வந்து விஷ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் கொடுத்த அதே கிஃப்ட இந்த வருஷமும் அவர் கொடுக்கவும் அதை பார்த்த லீனா நீங்க இதை ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றா. பொண்ணுகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கும் போதுதான் டீன் இருந்துட்டு அன்பா கொடுத்தா அதை மறுக்க கூடாதுன்னு சொல்றான். உடனே யார் அந்த பையனை கேக்குறாரு. பிஏ அவனோட முகத்தை காட்ட ட்ரை பண்ணி தடுக்கி கீழே விழுது கீழே இருந்து மேல வரைக்கும் அவனை காட்டுறாரு. இவனோட அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு பணக்கார வீட்டு பையனா இருப்பான்னு நினைச்சா அவங்க அப்பா நாளைக்கு என் பொண்ணு உங்க கூட லஞ்ச் சாப்பிடுவான்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. அப்ப அவனோட பேரை கேட்கும் போது டீனுங்கிறத டேன்னு மாத்தி சொல்லிடுறான். அப்புறம் வழக்கம் போல அவருக்கு இன்னொரு கால் வரவும் இந்த காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. லீனாவும் நாளைக்கு சந்திக்கலான்னு போயிடுறா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட பேசிட்டேன்னு இவன் சந்தோஷத்துல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் அப்ப ஏன் அவகிட்ட போய் சொன்ன ஒருவேளை உண்மை தெரிஞ்சா அவன் உன்னை ஏத்துக்க மாட்டாளான்னு கேட்டதுக்கு டீன் கிட்ட பதில் இல்ல. நான் மனுஷனா இருக்கும்போது எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு இது சொல்லவும் விஷ் டிராகன் இதுக்கு முன்னாடி மனுஷனா இருந்ததை கேட்டு இவன் ஷாக் ஆகுறான். ஆமா இதுக்கு முன்னாடி நான் மனுஷனா தான் இருந்தேன். இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துல எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. எப்ப நான் என்னுடைய 11 மாஸ்டர்ஸோடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்பதான் என்னால சொர்க்கத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உன்னோட மூணாவது விஷா எவ்வளவு தங்க வேணும்னு சொல்லு அதை கொடுத்துட்டு நான் சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுது. அதுக்கு டீன் இருந்துட்டு உனக்கு ஃப்ரெண்டோட அருமை புரியலன்னு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த டிராகன் உனக்கு தான் உன்னோட நிலைமை புரியல. இங்க எல்லா விஷயத்துக்குமே ஒரே பதில் பணம் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல லீனா அப்பாவுடைய பிசினஸ் லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. அவர் பேங்க்ல இருந்து வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாதனால அவர் கம்பெனியை ஜப்தி பண்ண போறதா பேங்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த 3 அடியாளுக்கிட்டையும் அந்த டீ பாட்டை கண்டுபிடிக்க சொன்னதே இவருதான்.